வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகளை காணலாம். ஹரியானாவில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் 2 லட்சம் பேருக்கு நிரந்தர வேலை வாய்ப்பு. காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி வாக்குறுதி. தேசிய விருது பெற்ற ஆசிரியர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை நேரில் சந்தித்து வாழ்த்து. முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு போட்டி இன்று தொடங்கி வைத்தார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். தேவை ஏற்பட்டால் இஸ்ரேல் மீது மீண்டும் தாக்குதல் நடத்துவோம், ஈரான் எச்சரிக்கை. வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை. மாநில அவசர கால செயல்பாட்டு மையத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு. தொழில்நுட்ப பராமரிப்பு பணி பாஸ்போர்ட் சேவை இணையதளம் 4 நாட்கள் இயங்காது என அறிவிப்பு. தமிழகத்தில் 20 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகளை காணலாம். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் தொடர்பாக மாநில அவசர கால செயல்பாட்டு மையத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார். வடகிழக்கு பருவமழை அக்டோபர் 3வது வாரத்தில் தொடங்க உள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ள நிலையில் பருவமழையை எதிர்கொள்வதற்காக மேற்கொள்ளப்பட்டுள்ள முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் தொடர்பாக சென்னை எழிலகத்தில் உள்ள மாநில அவசர கால செயல்பாட்டு மையத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இன்று நேரில் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது தமிழகம் முழுவதும் வெள்ளம் பாதிக்கக்கூடிய பகுதிகளில் அமைக்கப்படும் நிவாரண முகாம்கள், தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்களை முன்கூட்டியே பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்து வருவதற்கான ஏற்பாடுகள், வெள்ளத்தில் சிக்கிய மக்களை படகுகள் மூலம் மீட்பது உள்ளிட்ட பல்வேறு தகவல்கள் குறித்து அதிகாரிகளிடம் உதயநிதி ஸ்டாலின் கேட்டறிந்தார். இந்த ஆய்வின் போது வருவாய்த்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன், வருவாய்த்துறை செயலாளர் அமுதா ஆகியோர் உடனிருந்தனர். ஹரியானாவில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் 2 லட்சம் பேருக்கு நிரந்தர வேலைவாய்ப்பு வழங்கப்படும் என காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி வாக்குறுதி அளித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், இந்தியாவிலேயே ஹரியானாவில்தான் வேலையின்மை விகிதம் மிகவும் அதிகமாக உள்ளது என்றும், இதற்கு காரணம் கடந்த 10 ஆண்டுகளில் மாநில இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்கும் ஒவ்வொரு அமைப்பின் முதுகெலும்பையும் பாஜக உடைத்துவிட்டதாக குற்றம் சாட்டினார். மேலும் போதை பழக்கத்தால் இளைஞர்களின் திறமை வீணாகிறது என்றும், விரக்தியடைந்த இளைஞர்கள் குற்றத்தில் ஈடுபடுவதாகவும் தெரிவித்தார். ஹரியானாவில் காங்கிரஸ் ஆட்சி அமைத்த பின்னர் 2 லட்சம் பேருக்கு நிரந்தர வேலை வாய்ப்பு வழங்கப்பட்டு ஹரியானா போதையில்லா மாநிலமாக மாற்றப்படும் என்ற அவர், மாநிலத்தில் வேலை வாய்ப்புகள் பெருகும் என்றும் அனைத்து குடும்பங்களும் செழிப்பாக இருக்கும் என்றும் பதிவிட்டுள்ளார். முதலமைச்சர் கோப்பைக்கான மாநில அளவிலான விளையாட்டுப் போட்டியை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் சார்பில் முதலமைச்சர் கோப்பைக்கான மாநில விளையாட்டுப் போட்டிகள் இன்று முதல் 24ஆம் தேதி வரை சென்னை, கோவை, திருச்சி, மதுரை ஆகிய 4 நகரங்களில் நடைபெறுகிறது. இதில் தடகளம், டென்னிஸ், பேட்மிண்டன், கபடி, சிலம்பம் உட்பட 36 போட்டிகள் நடத்தப்படுகின்றன. இந்த நிலையில் சென்னை நேரு உள்விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற தொடக்க விழாவில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு போட்டியை தொடங்கி வைத்தார். பாரா ஒலிம்பிக்கில் வெள்ளிப்பதக்கம் வென்ற துளசிமதி, ட்ரிபிள் ஜம்ப் வீரர் பிரவீன் சித்திரவேல் ஆகியோர் தொடக்க விழாவில் ஜோதியை ஏந்தி சென்றனர். தேவை ஏற்பட்டால் இஸ்ரேல் மீது மீண்டும் தாக்குதல் நடத்துவோம் என ஈரான் உயர் தலைவர் அயதுல்லா அலி காமேனி தெரிவித்துள்ளார். தலைநகர் டெஹ்ரானில் உள்ள மொசலா பள்ளிவாசலில் இன்று நடைபெற்ற தொழுகையின் போது 80 வயதான அயதுல்லா அலி காமேனி சுமார் 40 நிமிடங்கள் உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், கடந்த செவ்வாய்க்கிழமை இஸ்ரேல் மீது ஈரான் படைகள் நேர்த்தியான தாக்குதல் நடத்தியுள்ளதாகவும், இந்த ஏவுகணை தாக்குதல் சர்வதேச சட்டம், நாட்டின் சட்டம் மற்றும் இஸ்லாமிய நம்பிக்கைகளை அடிப்படையாக கொண்டு நடத்தப்பட்டதாகவும், தேவைப்பட்டால் இஸ்ரேல் மீது மீண்டும் தாக்குதல் நடத்த தயாராக உள்ளதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், ஆப்கானிஸ்தான் முதல் ஏமன் வரை, ஈரானில் இருந்து காசா வரை அனைவரும் எதிரிகளை எதிர்த்து போரிட தயாராக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஆன்லைன் வர்த்தகத்தை மத்திய மாநில அரசு ஆதரிப்பதனால் சில்லறை வியாபாரிகளின் தொழில் பாதிக்கப்படுவதாக தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவைத் தலைவர் சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள பத்திரிகையாளர் மன்றத்தில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை சார்பாக சங்கத்தின் புதிய நிர்வாகிகள் அறிமுகப்படுத்துதல் மற்றும் சில்லறை வணிகம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் குறித்தும் சங்கத்தின் நிர்வாகிகள் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தனர். அப்போது பேசிய தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவைத் தலைவர் சவுந்தரராஜன், தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவைத் தலைவர் வெள்ளையன் கடந்த மாதம் 10ஆம் தேதி இயற்கை எய்தினார். அதனைத் தொடர்ந்து கடந்த 1ஆம் தேதி மாநில மாவட்ட முக்கிய நிர்வாகிகள் கூட்டத்தில்
பேரவைத் தலைவராக சவுந்தரராஜன், பொதுச் செயலாளராக வெள்ளையனின் இளைய மகன் மெஸ்மர் காந்தியும் தேர்வு செய்யப்பட்டதாக கூறினார். மேலும் பேரவையின் தலைவராக இருந்த வெள்ளையன் காட்டிய வழியிலேயே வணிகர்களின் முன்னேற்றத்திற்காக பாடுபடுவோம் எனவும் அவர் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், ஆன்லைன் வர்த்தகத்தை மத்திய அரசு, மாநில அரசும் ஆதரிப்பதனால் சில்லறை வியாபாரிகளின் தொழில் பாதிப்பதாக தெரிவித்தார். எங்கள் தலைவரை பொறுத்தளவில் சுதேசிய கொள்கை, ஒரு தெருவோர சிறு வணிகர் பாதிக்கப்பட்டால் கூட அந்த இடத்துல எங்கள் தலைவர் போய் நிற்பார். அதே போல் நாங்களும் சிறு வணிகர்களுக்கு ஆதரவாக செயல்படுவோம். அதே மாதிரி ஆன்லைன் வர்த்தகத்தை தலைவர் எப்போவுமே எடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆன்லைன் வர்த்தகம், ஜிஎஸ்டி இது போன்றவைகளை, அதே மாதிரி உணவு பாதுகாப்பு சட்டம், அது உண்மையிலே இன்னைக்கு 12:30 மணிக்கு திருச்சி காந்தி மார்க்கெட்டில் விவசாய பொருள் விற்கிற காய்கறி கடையில் போய் நீங்கள் FSSAI சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வற்புறுத்தி இருக்கிறாங்க. அதை எதிர்த்து திருச்சியில் கூடிய விரைவில் மாநகராட்சி அலுவலகம் முன்பு ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்த போகிறோம். இப்படி நாங்கள் தொடர்ந்து போராடிக்கிட்டு தான். திருமாவளவன் நாகரிகமான தலைவர் என்ற அடையாளத்தை உடைத்துவிட்டதாக தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்திருக்கிறார். சென்னை தியாகராய நகரில் உள்ள தமிழக பாஜக தலைமையகமான கமலாலயத்தில் முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், தொல் திருமாவளவன் நடத்திய மாநாட்டில் தனக்கு காந்தியின் கொள்கைகள் பிடிக்காது என்று குறிப்பிட்டிருந்தார். திருமாவளவனின் கட்சியில கூட இந்து மத நம்பிக்கை உள்ளவர்கள் இருக்கிறார்கள். அவர் காந்தி பிறந்தநாள் என்பதற்காக அக்டோபர் 2ஆம் தேதி மாநாடு நடத்தவில்லை. அன்று நிறைந்த அமாவாசை நாள் என்பதால் அந்த நாளை தேர்வு செய்திருக்கிறார் என்பதுதான் உண்மை என்று கூறினார். மேலும் பேசிய அவர், திருமாவளவன் நாகரிகமான தலைவர் என்று நினைத்திருந்தேன். ஆனால் அந்த மேடையில் அவர் பேசியதை பார்த்ததும் அவர் மீது வைத்திருந்த மரியாதை சுக்குநூறாக உடைந்துவிட்டதாக தமிழிசை தெரிவித்தார். ஏன்னா இவங்க மாநாடு நடத்துகிறதே ஒரு ட்ராமாக்காக நடத்துகிறாங்க. அதனால தான் அதைத்தான் நான் சொன்னேன். நீங்கள் இவ்வளோ நாள் நடத்தாமல் நீங்கள் இந்த காந்திய கொள்கையை மறந்து விட்டு நீங்கள் நடத்துகிறீர்களே என்று சொன்னால், நான் ஒரு கட்சியை பற்றி சொன்னால் நான் தன்னை குடிகாரன்னு சொன்ன மாதிரி அவர் பேசினார். அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் குடிக்கலன்னு சொன்னால் என்ன ஒரு கீழ்த்தரமான மனசு இருந்தால் வெளிப்பாடு இப்படி வரும்னு எனக்கு தெரியல. அது நான் நிஜமாகவே திருமாவளவன் அவர்களை அவர் ஒரு நாகரிகமான அரசியல், என்னதான் கோபமாக வேகமாக பேசினாலும் நாகரிகமான அரசியல்வாதி நான் நினைத்து கொண்டிருந்தேன். அன்றைக்கி மேடையில் அவரோட இமேஜ் சுக்கு நூறாக உடஞ்சி போச்சு. இன்னொரு தலைவரை இப்படி பேச முடியும் அப்படின்றது வக்கிரத்தின் அடையாளம் என்பதான் என்னால். ஹரியானாவில் சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாளை ஒரே கட்டமாக நடைபெறுகிறது. ஹரியானா மாநிலத்தில் நயாப் சிங் சைனி தலைமையில் பாஜக ஆட்சி நடக்கிறது. அதன் பதவிக்காலம் முடிவடைவதால் நாளை தேர்தல் நடைபெற உள்ளது. ஹரியானாவில் 90 சட்டசபை தொகுதிகள் உள்ள நிலையில் இவை அனைத்திற்கும் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற உள்ளது. காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. வாக்குப்பதிவிற்காக மாநிலம் முழுவதும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ள நிலையில் 20,629 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. இதில் 1031 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக நடந்து வரும் பிரச்சாரம் நேற்றுடன் முடிவடைந்தது. மெரினா கடற்கரையில் விமானப்படையின் பிரம்மாண்ட ஒத்திகை நடைபெற்றது. இந்திய விமானப்படையின் 92ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தை ஒட்டி சென்னை மெரினா கடற்கரையில் வருகிற 6ஆம் தேதி விமான சாகச நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. இந்த நிலையில் இன்று 72 விமானங்கள் பங்கேற்கும் பிரம்மாண்ட ஒத்திகை நடைபெற்றது. இந்த ஒத்திகை 3 மணி நேரம் 7 பிரிவுகளாக நடைபெற்றது. இந்த ஒத்திகையின் போது விமானப்படை வீரர்கள் மெய்சிலிருக்கும் வகையில் சாகச நிகழ்ச்சியை செய்து காட்டினர். இந்த நிகழ்ச்சியினை பொதுமக்கள் வெயிலையும் பொருட்படுத்தாமல் குடையை பிடித்தவாறு நின்று கண்டுகளித்தனர். தமிழக மீனவர்கள் 37 பேரை விடுதலை செய்து இலங்கை பருத்தித்துறை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நாகை, மயிலாடுதுறை துறைமுகங்களில் இருந்து 3 விசைப்படகுகளில் கடந்த மாதம் 21ஆம் தேதி 37 பேர் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். நெடுந்தீவு அருகே நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் அவர்களை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி சிறைப்பிடித்தனர். மேலும் மீனவர்களின் 3 விசை படகுகளையும் இலங்கை கடற்படையினர் பறிமுதல் செய்து பின்னர் இலங்கைக்கு கொண்டு சென்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இதையடுத்து கைது செய்யப்பட்ட மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க கோரி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் மற்றும் வெளியுறவுத்துறை அதிகாரிகளை வலியுறுத்தினார்.
இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட மயிலாடுதுறை மீனவர்கள் 37 பேரை நிபந்தனைகளுடன் விடுதலை செய்து இலங்கை பருத்தித்துறை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் விடுதலை செய்யப்பட்ட மீனவர்கள் யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை தூதரக அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட்டனர். கீழ்பெண்ணாத்தூரில் 36 பயனாளிகளுக்கு கலைஞர் கனவு இல்லம் வேலைக்கான பணிக்கான ஆணையை சட்டப்பேரவை துணை சபாநாயகர் கு பிச்சாண்டி வழங்கினார். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட 45 ஊராட்சிகளுக்கு ஊரக பழுது பார்க்கும் திட்டத்தின் கீழ் 165 பயனாளிகளின் வீடுகளுக்கு பழுது நீக்கம் உத்தரவு மற்றும் 36 பயனாளிகளுக்கு கலைஞர் கனவு இல்லம் வேலைக்கான பணிக்கான ஆணையை சட்டப்பேரவை துணை சபாநாயகர் கு பிச்சாண்டி வழங்கினார். உடன் மாவட்ட கவுன்சிலர் ஆறுமுகம், ஒன்றிய குழு தலைவர் ஐயாக்கண்ணு, ஒன்றிய கவுன்சிலர் ராஜேந்திரன், ஆணையாளர் விஜயலட்சுமி உட்பட அரசு அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் டெங்கு பாதிப்பு இல்லை என்று மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் தெரிவித்திருக்கிறார். கோவை மாவட்டம் சிங்காநல்லூரில் 1.50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதியதாக கட்டப்பட்டுள்ள நகர்ப்புற சமுதாய நல கட்டிடம் மற்றும் காணொலி வாயிலாக தாலியூர் மேம்படுத்தப்பட்ட அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் 58.10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள வட்டார பொது சுகாதார அலகு கட்டிடம் உள்ளிட்டவற்றை மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் திறந்து வைத்தார். இதனையடுத்து சிங்காநல்லூரில் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகம் மற்றும் மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தில் பயனடையும் நபர்களுக்கு மருந்து பெட்டகத்தை அமைச்சர் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன், 9 மாதம் கடந்துருச்சு, 10வது மாதம் அக்டோபர் மாதம் இது வரைக்கும் டெங்கு இறப்புகள் 6. இந்த 6ம் கூட அதிகபட்சமாக அந்த தனியார் மருத்துவமனைகளிலிருந்து மருத்துவ வசதி பெறாமல் வீடுகளிலேயே சிகிச்சை பெறுவது, நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு, இந்த மாதிரி இருக்கிறவங்க தான் டெங்கு பாதிப்பு உடனடியாக மருத்துவமனைகளுக்கு வந்தால் 100% காப்பாற்றப்பட்டு விடுகிறார்கள். இது வரைக்கும் 6 தான் இந்த வருஷத்தில் இறப்பு. அவங்க இந்த 2012, 2017 சாட்சாத் எடப்பாடி பழனிசாமி முதல்வராகவும் அவருடைய கட்சி தலைவர் ஆட்சி நடந்தப்போ தான் இந்த இறப்புகள் நடந்தது. இது அவர்களே நீங்கள் கேட்கலாம். 2012லையும் 2017லையும் டெங்கு இறப்பு எவ்வளோன்னு நீங்கள் அவர்களே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எங்கேயும் இல்லைங்க, எங்கேயும் இல்லை, பதட்டமே இல்லை, நல்லா இருக்குது. பதட்டத்தை நாம் ஏற்படுத்த வேண்டிய அவசியமும் இல்லை. சார், கோயம்புத்தூரில் மெடிக்கல் காலேஜுக்குள்ள ஒரு 1000 படுக்கை வசதியுடன் கூடுதல் மருத்துவமனை கட்டுறதுக்கு ஒரு ப்ரொபோசல் போயிருக்கு. அதுக்கு நம்ம அரசு என்ன முடிவெடுக்கும்? எப்போ யார் தருமபுரியில் சுதந்திர போராட்ட தியாகி சுப்பிரமணிய சிவா பிறந்தநாளையொட்டி மாவட்ட ஆட்சியர் சாந்தி மலர் தூவி மரியாதை செலுத்தினார். சுதந்திர போராட்ட தியாகி சுப்பிரமணிய சிவா பிறந்தநாள் விழா தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டியில் உள்ள அவருடைய நினைவிடத்தில் கொண்டாடப்பட்டது. அங்கு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவ படத்திற்கு மாவட்ட ஆட்சியர் சாந்தி தலைமை தாங்கி மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து தருமபுரி நாடாளுமன்ற உறுப்பினர் மணி, திமுக கிழக்கு மாவட்ட செயலாளர் தடங்கம் சுப்பிரமணி உள்ளிட்டோரும் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். திருவள்ளூரில் கோ ஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் தீபாவளி சிறப்பு தள்ளுபடி விற்பனையை மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்தார். திருவள்ளூர் பஜார் வீதியில் இயங்கி வரும் கோ ஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் தீபாவளி சிறப்பு தள்ளுபடி விற்பனையின் துவக்க விழா நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர் பிரபுசங்கர் கலந்து கொண்டு தீபாவளி சிறப்பு முதல் விற்பனையை குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார். பின்னர் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்த கோ ஆப்டெக்ஸ் பட்டு, பருத்தி ரகங்கள், சுடிதார் உள்ளிட்ட புதிய துணி ரகங்களை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆண்டு தீபாவளிக்கு 30 லட்சம் ரூபாய் விற்பனை இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் கோ ஆப்டெக்ஸ் விற்பனை நிலைய மேலாளர், வாடிக்கையாளர்கள், பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து போட்டியில் பங்கேற்பதற்காக சென்னைக்கு மாணவர்களுடன் புறப்பட்ட பேருந்தை தென்காசி மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் கொடியசைத்து வழி அனுப்பி வைத்தார். சென்னையில் உள்ள நேரு விளையாட்டு அரங்கில் நடைபெறும் தமிழக முதல்வர் வெற்றி கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டியில் கலந்து கொள்வதற்காக தென்காசி மாவட்டத்திலிருந்து மாணவ மாணவிகள் 2 பேருந்துகளில் பயணம் மேற்கொண்டனர். இதனை தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்து ஆட்சியர் கமல் கிஷோர் மாணவ மாணவிகளுக்கு வாழ்த்துக்களை கூறி கொடியசைத்து வழி அனுப்பி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட விளையாட்டுத்துறை அதிகாரி மற்றும் வனத்துறை மாவட்ட அலுவலர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் உடனிருந்தனர். திருப்புவனத்தில் வட்டாட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுக்க வரும்போது வட்டாட்சியர் இல்லாத காரணத்தினால் கிராம மக்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் வட்டத்திற்குட்பட்ட பிரம்மனூர் வயல்சேரி வாடி கிராம பஞ்சாயத்து அமைந்திருக்கிறது. இங்கு விவசாய பாசனத்திற்கான கண்மாய் உள்ள நிலையில் கருவேல மரங்கள் அதிகமாக உள்ளதால் அதை வெட்டுவதற்கு வனத்துறை மூலம் ஏலம் விடப்பட்டது. இதில் ஏலம் எடுத்த நபர் குறிப்பிட்ட அளவிற்கு மேல் வெட்டிவிட்டதாக கிராம மக்கள் திருப்புவனம் வட்டாட்சியர் மற்றும் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர்.
இதனை விசாரித்த கோட்டாட்சியர் இந்த ஒப்பந்ததாரருக்கு 42 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்தார். இதனால் பிரம்மனூர் வயல்சேரி பாடி கிராம பொதுமக்கள் அந்த பணத்தை வசூல் செய்யாத காரணத்தினால் திருப்புவனம் தாலுகா அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். சென்னையில் நடிகை சோனா வீட்டில் நுழைந்து ஏசி யூனிட்டை திருட முயற்சி செய்த மர்ம நபர்களை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். சென்னை மதுரவாயல் கிருஷ்ணா நகர் பகுதியில் பிரபல கவர்ச்சி நடிகை சோனா தனது குடும்பத்துடன் வசித்து வருகிறார். இவரது வீட்டில் மர்ம நபர் இருவர் காம்பவுண்ட் சுவரை எகிரி குதித்து வீட்டின் வெளிப்புறம் பொருத்தப்பட்டுள்ள ஏசி யூனிட்டை திருட முயற்சி செய்தனர். இதனை கண்ட சோனா அச்சமடைந்து கூச்சலிட்டு கத்தி உள்ளார். உடனடியாக மர்ம நபர் இருவரும் அங்கிருந்து இருசக்கர வாகனத்தில் தப்பிச் சென்றனர். இது குறித்து மதுரவாயல் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் மர்ம நபர்கள் இருவரும் பைக்கில் தப்பிச் செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி உள்ளது. ஸ்ரீபெரும்புதூர் சுற்றுவட்டார பகுதிகளில் புதிதாக பொருத்தப்பட்ட சிசிடிவி கேமராக்களை மாவட்ட கண்காணிப்பாளர் சண்முகம் ஆய்வு செய்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட கூட்ரோடு, செட்டிப்பேடு ஜங்ஷன், வளர்புரம், மேவலர் குப்பம், டிவிஎஸ் சாலை ஆகிய பகுதிகளில் புதிதாக சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. இதில் எளிதாக சாலை விதிகளை மீறுபவர்கள், சில குற்ற சம்பவங்களை செய்து வருபவர்களை எளிதாக கண்டுபிடிக்கலாம் என்று காஞ்சிபுரம் மாவட்ட கண்காணிப்பாளர் சண்முகம் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் ஸ்ரீபெரும்புதூர் துணை கண்காணிப்பாளர் ஏஎஸ்பி உதயகுமார், ஸ்ரீபெரும்புதூர் காவல் நிலைய ஆய்வாளர் தர்மலிங்கம் ஆகியோர் புதிதாக பொருத்தப்பட்ட சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்தனர். தூத்துக்குடி நெடுஞ்சாலையில் வளர்க்கப்பட்ட அரளி செடிகளை அகற்றி விளம்பர பலகைகள் வைத்த மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. தூத்துக்குடி டூவிபுரம் முதல் அண்ணா நகர் வரை ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் போடப்பட்ட சாலையின் நடுவே சென்டர் மீடியனில் சுற்றுச்சூழல் ஆர்வலரான பாலகிருஷ்ணன் என்பவர் அரளி செடிகளை நட்டு பராமரித்து வந்தார். இந்நிலையில் தூத்துக்குடி மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் அரளி செடிகளை நீக்கிவிட்டு நெடுஞ்சாலை முழுவதும் முன்னேறும் தூத்துக்குடி என்ற விளம்பர போர்டும் மற்றொரு பகுதியில் தனியார் நிறுவனத்தின் விளம்பர போர்டும் அமைக்கப்பட்டுள்ளன. இதனை கண்டித்து பாலகிருஷ்ணன் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்து உடனடியாக அந்த பகுதியில் வைக்கப்பட்டுள்ள பிளாஸ்டிக் விளம்பர போர்டுகளை அகற்றி மீண்டும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் அரளி செடிகளை வளர்க்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். மேலும் சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டிய மாநகராட்சி நிர்வாகம் பணத்திற்காக இவ்வாறு சுற்றுச்சூழலை பாதிக்கக்கூடிய செயலில் ஈடுபடுவது கடும் கண்டனத்திற்குரியது என்றும் அவர் தெரிவித்தார். நான் ஸ்மால் சிட்டின்னு அவங்க போட நான் சுற்றுச்சூழல் பாதுகாக்கணும்னு என்னால எளிமையான முறையில் அரளி செடி வளர்த்து கிட்டத்தட்ட மாணவர்களை இணைந்து மாநகராட்சியும் தண்ணி ஊற்றுனுச்சு, நானும் தண்ணி ஊற்றி வளர்த்து கையில கொடுத்தேன். இப்படி வளர்த்து கையில கொடுத்த செடியை இன்றைக்கு கண்டந்தனமா கையும் காணை வெட்டி தூரோடு வெட்டிட்டாங்க. ஆனா அந்த பூமியில வெட்டி உதவிட்டாங்க. அது எதுக்காக காரணம்னா முதல்வர் விளம்பரம் தேவை. ஒரு பிளாஸ்டிக் வேற ஒண்ணு, அந்த பிளாஸ்டிக்ல முக்கியத்துவம் செடிக்கு இல்லாம போச்சு சார். இதுதான் ஜனநாயகமா சார்? இதுக்குதான் வெள்ளக்காரங்க சுதந்திரம் வாங்கணுமா? இப்படி வெட்டி சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும், மரத்தை வளன்னு சொல்லுது கவர்மெண்ட் சொல்லுது. ஏன்னா இவங்க கவர்மெண்ட் இப்படி வெட்டினா ஒருத்தர் மரம் வைக்க ஆசையை வெறுத்துமா சார்? எங்களை மாதிரி கோடிக்கணக்கான இதய மக்கள் குத்தி எறிஞ்சிட்டாரு சார். இன்னைக்கு 5000 மரங்கள் வெட்டப்பட்டு 5000 மரங்கள் நட்டிருக்கேன் சார். சும்மா சாதாரண 5000 மரங்கள் நட்டி அதை பராமரித்து ஆனாருக்கு வேலை கொடுத்துருக்கு சார். பாலகிருஷ்ணன். கெங்கவள்ளி அரசினர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் வன உயிரின வார விழா நடைபெற்றது. சேலம் மாவட்டம் கெங்கவள்ளி வனத்துறை சார்பில் கெங்கவள்ளி அரசினர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் வன உயிரின வார விழா நடைபெற்றது. கெங்கவள்ளி வனசரகர் அலுவலர் சிவகுமார் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் NSS மாணவர்கள் பங்கேற்றனர். இதில் மாணவர்களுக்கு வன உயிரினங்களை பாதுகாப்பது தொடர்பாகவும் செடிகளை நடுவது தொடர்பாகவும் பல்வேறு கருத்துகள் எடுத்துரைக்கப்பட்டது. பள்ளி தலைமை ஆசிரியர் சாமுவேல், முதுநிலை ஆசிரியர் அன்பரசு, உடற்கல்வி ஆசிரியர் சரவணன் மற்றும் வன காப்பாளர் முகமது சையத் அலி உள்ளிட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர். வேலூரில் ஆதரவற்ற நிலையில் இருந்த ஆண் மற்றும் பெண்ணின் சடலத்தை மீட்டு சமூக சேவகர் மணிமாறன் நல்லடக்கம் செய்தார். திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த சமூக சேவகர் மணிமாறன் என்பவர் வேலூரில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு சாலையோரம் இறந்து கிடந்த வயதான முதியவர் மற்றும் மூதாட்டியின் உடல்களை காவல்துறையினர் அனுமதியை பெற்று பாலாற்றில் உள்ள மயானத்தில் சொந்த செலவில் சடங்குகளை செய்து முறைப்படி நல்லடக்கம் செய்தார். இவர் இதுவரையில் மொத்தம் 2960 ஆதரவற்ற உடல்களை நல்லடக்கம் செய்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. குடியாத்தம் அருகே நாட்டு நலப்பணி திட்ட முகாம் நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பழமணியர் சாலையில் உள்ள திருவள்ளுவர் பள்ளி சார்பில் நாட்டு நலப்பணி திட்ட முகாம் கடந்த 28ஆம் தேதி
காளியம்மன்பட்டி கிராமத்தில் உள்ள அரசு பள்ளியில் தொடங்கியது. இதில் நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்கள் சுமார் 30 பேர் பங்கேற்று மரக்கன்றுகள் நடுதல், டெங்கு விழிப்புணர்வு உள்ளிட்ட பணிகளில் மாணவர்கள் ஈடுபட்டு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இதில் நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் தமிழ் திருமால் தலைமை தாங்கினார். சிறப்பு அழைப்பாளராக தனியார் கல்வி குழுமத்தின் தலைவர் கல்வியாளர் ராஜேந்திரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பின்னர் முகாமில் சிறப்பாக பணியாற்றிய மாணவர்களுக்கு பாராட்டி நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டன. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான அரசு மிக விரைவில் நீட் தேர்வை ரத்து செய்யும் என கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் ராமகிருஷ்ணன் தெரிவித்திருக்கிறார். தேனி மாவட்டம் சின்னமனூர் தனியார் திருமண மண்டபத்தில் தெற்கு மாவட்ட திமுக மாணவரணி அமைப்பாளர் மற்றும் துணை அமைப்பாளர்களுக்கான நேர்காணல் நடைபெற்றது. இதில் கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் ராமகிருஷ்ணன், மாணவரணி மாநில துணை செயலாளர் கோகுல் ஆகியோர் பங்கேற்றனர். அப்போது பேசிய ராமகிருஷ்ணன், முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான அரசு மிக விரைவில் நீட் தேர்வை ரத்து செய்யும் என தெரிவித்தார். நேர்காணலில் கலந்து கொண்டவர்கள் தங்களுடைய விவரங்கள் மற்றும் விண்ணப்பங்களை துணை செயலாளர் கோகுலிடம் அளித்தனர். கொடைக்கானல் மலைப்பகுதியில் 200 அடி பள்ளத்தில் இருசக்கர வாகனத்துடன் விழுந்த வட மாநில இளைஞரை காயத்துடன் வனத்துறையினர் மீட்டுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதிக்கு பூனேவில் இருந்து 4 நண்பர்கள் இருசக்கர வாகனங்களில் சுற்றுலா வந்துள்ளனர். இவர்கள் கொடைக்கானலை சுற்றி பார்த்துவிட்டு மீண்டும் மலைப்பகுதியில் இருந்து கீழே இறங்கும் பொழுது அதிவேகமாக சென்றதாக கூறப்படுகிறது. அப்போது டம்டம் பாறை அருகில் சென்றபோது கட்டுப்பாட்டை இழந்த ஒருவர் 200 அடி ஆழத்தில் இருசக்கர வாகனத்துடன் விழுந்துள்ளார். நல்வாய்ப்பாக தலைக்கவசம் மற்றும் ரைடிங் ஜாக்கெட் அணிந்திருந்ததால் சிறு காயத்துடன் உயிர் தப்பி உள்ளார். இது குறித்து தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் பள்ளத்தில் விழுந்த இளைஞரை பாதுகாப்புடன் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். திருவாரூரில் உள்ள மலேய கணபதி நகர் பகுதிக்கு புதிய பாலம் அமைத்து தரவில்லை என கூறி அரசு ஆவணங்கள் அனைத்தையும் அரசிடம் ஒப்படைத்துவிடப் போவதாகவும் அப்பகுதி மக்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் கீழக்காடு ஊராட்சிக்குட்பட்ட அருகே உள்ள மலேய கணபதி நகர் பகுதியில் இருந்து முத்துப்பேட்டை பகுதிக்கு செல்ல அப்பகுதி மக்கள் சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் வரை சுற்றி செல்லக்கூடிய அவல நிலை உள்ளது. ஆகையால் அங்குள்ள பாமணி ஆற்றின் குறுக்கே புதிய பாலம் அமைத்து தர வேண்டுமென 20 ஆண்டுகளாக மாவட்ட ஆட்சியர், பேரூராட்சி நிர்வாகம் உட்பட பல்வேறு அரசு துறை அதிகாரிகளை சந்தித்து அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். ஆனால் இதுவரை எந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படாத நிலையில் பொதுப்பணித்துறை மற்றும் நீர்வளத்துறை சார்பில் 5.5 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டதாக தகவல் அளிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து தங்கள் கோரிக்கையை அரசு செவிசாய்க்கவில்லை என்றால் குடும்ப அட்டை, ஆதார் அட்டை உள்ளிட்ட அரசு ஆவணங்களை ஒப்படைக்க உள்ளதாக அப்பகுதி மக்கள் எச்சரிக்கை தெரிவித்துள்ளனர். சுத்தி வர வேண்டியிருக்கு. இந்த பாலம் இருந்தால் நாங்கள் 1 கிலோமீட்டர்ல நகரம் முத்துப்பேட்டை சென்றடையலாம். இன்னைக்கு நகரம் சொல்றதோட தாலுக்கா சென்றடையலாம். இது பல தடவை கொடுத்து நாங்கள் பணம் கொடுத்துட்டு இருக்கோம் தர, வாங்கி போட்டுட்டு இருக்காங்க தர. இதை அரசு எந்த நடவடிக்கை இல்லை. இது கலைஞர் ஆட்சியில் ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அம்மா ஆட்சியிலையும் இன்னைக்கு இருக்கிற ஐயா ஸ்டாலின் உட்பட ஆட்சியில் உட்பட நாங்கள் மனு கொடுத்துட்டு இருக்கோம். நீ மக்களுக்கு முதல்வர் திட்டத்தை கூட சைப்பத்தில் ஆலங்காடு முகாம் நடத்துனாங்க, அங்கேயும் கூட கொடுத்துட்டு இருக்கோம். ஆனால் இதுக்கான எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க. அதனால அரசு இதை தனி கவனம் செலுத்தி எங்களுக்கு இந்த பகுதியில் பாலம் அமைத்து தரணும். பாமணி ஆற்றின் குறுக்கே பாலம் அமைச்சு தரணும். அப்படி அமைச்சு தரணும்னாக்கா நாங்கள் இங்கே இருக்க மக்கள் எல்லாரும் சேர்ந்து இருக்கிற ஆவணங்கள், அரசு சம்பந்தப்பட்ட அரசு ஆவணங்களை நாங்கள் அரசிட்ட ஒப்படைச்சிட்டு நாங்கள் அரசு சம்பந்தப்பட்ட இது எலெக்ஷன்களை நாங்கள் புறக்கணிக்க போறோம். ஏன்னா எங்களுக்கு அரசு இதை செவிசாய்க்க மாட்டாங்க. கொடுக்குற மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. அதனால எங்களுக்கு உடனடியாக இந்த பகுதியில் எங்களுக்கு பாலம் அமைச்சு கொடுக்கணும் நாங்கள் மீண்டும் நாங்கள் கேட்டுக்கிறோம். தமிழகத்தில் நடைபெற்ற ஆன்மீக நிகழ்வுகளை தற்போது சிறிய தொகுப்புகளாக காணலாம். மாதவரம் தொகுதி சோழவரம் ஒன்றியம் அலமாதி ஊராட்சியில் உள்ள ஸ்ரீ செங்காலம்மன் ஆலயத்தில் 165வது மாத அமாவாசை மற்றும் மகாலய அமாவாசையை ஒட்டி சிறப்பு வழிபாடு நிகழ்ச்சி ஆலய தொண்டர் பணிக்குழு ஏற்பாட்டில் ஆலய ஸ்தாபகர் சரவணன் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் அம்மனுக்கு பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்து வண்ண மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் கலந்து கொண்ட திரளான பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. வேலூர் மாவட்டம் கோட்டையில் உள்ள அகிலாண்டீஸ்வரி சமேத ஜலகண்டீஸ்வரர் ஆலயத்தில் நவராத்திரி லட்சார்ச்சனை பெருவிழாவானது துவங்கியது. 9 நாட்கள் நடைபெறும் நவராத்திரி துவக்க விழாவில் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகங்களை செய்து லட்சார்ச்சனை நடைபெற்றது. இதில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதேபோல் வேலூர் பாலாற்றங்கரையில் உள்ள ஸ்ரீ செல்லியம்மன் ஆலயத்தில் நவராத்திரி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று மனமுருக வழிபாடு செய்தனர்.
மதுரை கள்ளழகர் திருக்கோவிலுக்கு சொந்தமான தல்லாக்குளம் பிரசன்ன வெங்கடாஜலபதி திருக்கோவிலில் புரட்டாசி பெருந்திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. முன்னதாக அலங்கரிக்கப்பட்ட கொடிமரத்திற்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. தொடர்ந்து வேத மந்திரங்கள் முழங்க கொடியேற்றம் சிறப்பாக நடைபெற்றது. இதில் பக்தர்கள் ஏராளமானோர் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். திருச்சி மாவட்டம் அரியமங்கலத்தில் அமைந்துள்ள ஜெய் அகோரகாளி கோவிலில் நவராத்திரி விழாவின் முதல் நாளில் மாரியம்மன் அலங்காரத்தில் எழுந்துருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். பின்னர் நள்ளிரவில் அகோரிகள் தங்கள் உடல் முழுவதும் விபூதி பூசிக்கொண்டு சிறப்பு யாக பூஜை நடத்தினர். நள்ளிரவில் நடைபெற்ற மகாருத்ர யாகத்தின் போது அகோரி குரு மணிகண்ட நவதானியங்கள் பல வகைகள் உள்ளிட்ட பொருட்களை அக்னிகுண்டத்தில் இட்டு யாக பூஜை செய்தார். இதில் பெண் அகோரிகள் உட்பட தமிழகம் மற்றும் வடமாநில பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டனர். இனி வருவது வானிலை செய்திகள். தமிழகத்தின் 20 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக இன்று தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவித்துள்ளது. அதன்படி தமிழகத்தில் புதுக்கோட்டை, தஞ்சை, நாகை, மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், சேலம், திருச்சி உள்ளிட்ட 20 மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடனும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஹரியானாவில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் 2 லட்சம் பேருக்கு நிரந்தர வேலை வாய்ப்பு. காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி வாக்குறுதி. தேசிய விருது பெற்ற ஆசிரியர்கள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை நேரில் சந்தித்து வாழ்த்து. முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு போட்டி இன்று தொடங்கி வைத்தார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். தேவை ஏற்பட்டால் இஸ்ரேல் மீது மீண்டும் தாக்குதல் நடத்துவோம், ஈரான் எச்சரிக்கை. வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை. மாநில அவசர கால செயல்பாட்டு மையத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு. தொழில்நுட்ப பராமரிப்பு பணி பாஸ்போர்ட் சேவை இணையதளம் 4 நாட்கள் இயங்காது என அறிவிப்பு. தமிழகத்தில் 20 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.